வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலிஸ்ட் 5 பேருக்காக ஒரு மியூசிக் கச்சேரி உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸு மியூசிக் கச்சேரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க ஃபைனலிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முத்துக்குமரன் பயங்கரமாக பாட்டு பண்ணார், சௌந்தர்யா பாட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா, ராயன்லாம் டான்ஸ் பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ராயன்லாம் சொன்னாப்புல, நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி டான்ஸே ஆடினது இல்லைங்க, வேர்த்தாலே போய் உட்காந்துருவேன், ஆனால் இன்றைக்கெலாம் வேர்த்து அவ்வளோ வேர்வை வருது அப்படின்னு நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டான்ஸ் ஆடினேன். ஸோ எல்லாம் அவங்களுக்கு தான் நல்ல கிரெடிட்ஸ் அப்படின்னு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஷால் வந்து பயங்கரமாக ட்ரம் வாசிக்கிறாருங்க. ஸோ லாஸ்ட்டாக பிக் பாஸ் வந்து சொன்னார், இன்றைக்கி வந்து மகாலிங்கம் உங்களுக்கு தேங்க்யூ, நீங்கள் வந்ததுனால 2 விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று வந்து பவித்ரா வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் இவ்வளோ டான்ஸ் ஆட முடியுமா அப்படிங்கிறத இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் விஷால் வந்து ட்ரம்ஸ் இவ்வளோ வாசிப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு என்னென்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 100 நாள் ஆயிடுச்சு, அது ஒன்று தான் வருத்தம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறம் மகாலிங்கம், எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுப்பீங்களா, விஷாலை ஒரு பீஸ் ட்ரம்ஸ் வாசிக்க வைப்பீங்களா அப்படின்னு. வாஸ்தார் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி. உண்மையிலே எனக்கே இப்படி தான் தெரியும், இப்போ தான் தெரியும் விஷால் இவ்வளோ அருமையாக ட்ரம் வாசிப்பார் அப்படின்னு. ஸோ அது பிக் பாஸ்க்கு தான் விஷால் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், அவருடைய திறமைகளை வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு. ஸோ முத்துக்குமரனும் செம்மையாக பாட்டு பாடினாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனிவே பார்க்கலாம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்றது. தேங்க்யூ, சி யூ.